போகலூர் ஊராட்சி ஒன்றியம், போகலூர் ஊராட்சி, சத்திரக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 76 மாணவர்களுக்கு 3 பள்ளி கட்டிடங்களில் 6 வகுப்பு அறைகள் உள்ளன. இது பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கைக்கு போதுமானது. ஆனால் ஓட்டு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையும், கான்கிரீட் கட்டிடத்தில் G+1 மேல்தள வகுப்பறையும், மொத்தம் 2 வகுப்பறைகள் வட்டார கல்வி அலுவலகத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேற்காணும் 2 வகுப்பறைகளையும் பள்ளி மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு, வட்டார கல்வி அலுவலருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சத்திரக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதிய பள்ளி கட்டிடம் கட்ட வேண்டிய தேவை எழவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் முருகேசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்ட்ட, பரம்பக்குடி தொகுதி போகலூர் ஒன்றிய ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் புதிதாக ஒரு பள்ளி கட்டுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 22-23 ஆண்டிற்கு கிட்டத்தட்ட ஆரம்ப நடுநிலை பள்ளிகளுக்கு மட்டும் 6000 வகுப்பறைகள் கட்டுவதற்காக 800 கோடியும், அதே போல நம்முடைய உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள் கட்டுவதற்காக 209 கோடி மதிப்பில் 1200 வகுப்பறைகளும், கிட்டத்தட்ட நம்ம உயர்நிலைப் பள்ளிக்கும் நம்முடைய மேல்நிலைப் பள்ளிக்கும் ஆரம்ப பள்ளிக்கும் 1050 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஓராண்டில். அவையெல்லாம் ஏறத்தாழ 90% பணிகள் முடிவுற்ற நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் தான் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஓட்டு கட்டிடங்கள்லாம் பழுது நீக்கப்பட்டு 8000த்திற்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் பழுது நீக்கப்பட்டிருக்கிறது. ஆக கடந்த 2 ஆண்டு காலத்தில் மட்டும் நம்முடைய ஆரம்ப பள்ளி, நம்முடைய நடுநிலைப் பள்ளி, அப்புறம் உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, இவைகள்லாம் இன்றைக்கு புது கட்டிடங்களாக புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் முருகேசன் கேட்டதை போல தேவைப்படின், ஏன்னா மாணவர்கள் எண்ணிக்கை 76 தான் இருக்கு, 6 வகுப்பறை இருக்கு. இந்த வட்டார வளர்ச்சி கல்வி அலுவலர் அங்க இருக்காங்க. அவங்க அது போகும் பட்சத்தில் நிச்சயம் தேவைப்படாது. அப்படி போகலைன்னா நிச்சயம் ஒரு வகுப்பறை நம்ம கட்டி கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யலாம். மாண்புமிகு உறுப்பினர் முருகேசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், எனது பரம்பக்குடி ஒன்றியத்தில் உரப்பள்ளி கிராமத்தில் ஒரு நடுநிலைப் பள்ளி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது. ஓட்டு கட்டடத்தில் அமைந்து உள்ளது. அது தரையை விட ஒரு 3 அடி பள்ளமாக இருக்கின்றது. அந்த ஆசிரியர் ஓயாமல் இந்த கட்டடத்திலே பிள்ளைகளை வைத்து படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. உடனடியாக உரப்பள்ளி ஊராட்சியிலே ஒரு அரசு நடுநிலைப் பள்ளி கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பின்னால் கொரோனா காலத்தில் அங்கே பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு செல்லாத காரணத்தினால் ஏறத்தாழ பழுதடைந்த 13000 வகுப்பறைகளை நம்ம ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி இவையெல்லாம் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முதல் சொன்னேன். கிட்டத்தட்ட 6000 வகுப்பறைகள், 6000 வகுப்பறையில் 4000 வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. இன்னும் 1 மாத காலம் அல்லது 2 மாத காலத்தில் மிச்சம் இருக்கிறதும் கட்டி முடிக்கப்படும். அது போக 13000 கட்டடங்கள் இடிக்கப்பட்ட ஆரம்ப நடுநிலைப் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டுகிற திட்டமும் இருக்கிறது. கண்டிப்பாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.